Hi guys, good morning. So, divine masculine order oracle messages advices at 3 feminine க்கு என்னென்னு பார்ப்போம். Divine masculine order oracle messages life guidance advices என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். Divine feminine க்கு first message சரிங்களா? It does not matter how strong the darkness is. One ray of light is enough to disperse it. நம்ம எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸில் இருக்கோங்கிறது டஸ் நாட் மேட்டர். ஓகேயா? எவ்வளோ கன்ஃபியூஷனில் இருந்தாலும் ஒரு சின்ன நாலேஜ் எப்படி கிளாரிட்டியை கொடுக்குதோ அது மாதிரி நம்ம எவ்வளோ டார்க்னஸில் இருந்தாலும் இத்தினூண்டு ஒரு சூரிய வெளி இல்லை ஒரு லைட் ஒரு ரே இருந்தால் போதும் அந்த டார்க்னஸ் ஃபுல்லாக டிஸ்பென்ஸ் பண்ணி பிரைட் ஆக்கிடும் இல்லையா? அந்த இடத்துக்கு வெளிச்சம் கொடுத்துரும். அது மாதிரி அந்த இத்தினூண்டு நாலேஜ் எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் கிளாரிட்டியை கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் மெசேஜ். ஸோ இப்போ நாலேஜ் கெயின் பண்ணுங்கள், டார்க்னஸில் கன்ஃபியூஷன்ஸ்லேயே இருக்காதீங்க அப்படிங்கிறது. அடுத்த கார்டு மெசேஜ் என்னென்னு பார்ப்போம். ஆர்கல் அட்வைஸ். This is the perfect time to revisit your hopes, wishes, dreams and goals. Plant firm seeds for your future and believe in yourselves. அதாவது இப்போ அப்படிங்கிறது தான் கரெக்டான டைம். உங்களோட நீங்கள் என்னென்ன ட்ரீம்ஸ் வச்சுருந்தீங்க, டீப் டிசைர்ஸ் வச்சுருந்தீங்க, என்னென்ன விஷஸ் வச்சுருந்தீங்க, கோல்ஸ் செட் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் ரீவிசிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான விதைகளை ரொம்ப ஆழமாக ஸ்ட்ராங்காக விதைங்க. ஸோ தட் அது உங்கள் ஃப்யூச்சரை ஷேப் பண்ணும். ஸோ இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களையே நீங்கள் பிலீவ் பண்ண கற்றுக்குங்க அப்படிங்கிறது அடுத்த மெசேஜ். The next message பார்க்கலாம். I understood myself only after I destroyed myself, and only in the process of fixing myself did I know who I am really was. ஸோ அப்போது நான் வாழ்க்கையில் ஏதோ செய்யணும்னு நினச்சப்போ அந்த விஷயமே என்ன எப்படி சொல்கிறது, இப்போ நமக்கு பிடிச்ச விஷயம்னு ஒன்று நினச்சிட்டு செய்கிறோம், ஆனால் அந்த விஷயம் நம்மளை ஃபுல்லாக அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிறோம், ட்ராப் ஆயிடும். அந்த ட்ராப் ஆகும்போது நம்மளே நம்மளை ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறோம். அந்த ட்ராப்புக்குள்ளேருந்து வெளியே வரும்போது தான் நம்ம என்ன கற்றுக்குறோம், ஓ திஸ் இஸ் ஹூ ஐ எம், நான் யாரும் நினச்சிட்டு இருந்தனோ அந்த நான் இல்லை, உண்மையான நான் இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஆல்வேஸ் ரியலைஸ் ஹூ யூ ஆர் ஃப்ரம் வித்தின் யுவர் செல்ஃப். உங்கள் ஆத்தென்டிக் செல்ஃப் என்னன்னு புரிய ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான் இந்த லைஃப் கைடன்ஸ். அடுத்த மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். தி ப்ரிவிலேஜ் ஆஃப் அ லைஃப் டைம் இஸ் டு பிகம் who you really are. Go find yourselves. ஓகேயா? ஸோ அப்போது இந்த மெசேஜும் என்னென்னா, நான் யார் அப்படிங்கிறதையும் அந்த நானாகவே வாழ்வது அப்படிங்கிறதும் தான் நமக்கு நம்ம கொடுத்துக்கிற பெரிய சுதந்திரம், பெரிய விடுதலை. ஸோ முதல்ல போய் நீ யாருன்னு கண்டுபிடி அப்படிங்கிறது தான் இந்த லைஃப் கைடன்ஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி உங்கள் டிவைன் மாஸ்குலின் உங்களுக்கு கொடுத்துருக்க லைஃப் கைடன்ஸ் எர்த்லி ஃபெமினைன்ஸ். இனி நாளைக்கு மெசேஜ் என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். until then bye.